Hi, hello, welcome to Max class. I am Satya ma'am, your Max teacher. Now we are going to see about exercise 1.1. 1 and 5 வரைக்கும் question number with answer. Last class we have seen. Today question number 6 to 10 we are going to see. Question number 6 is if n of p of a அப்படின்றது என்னன்னா power set அப்படின்னு சொல்றாங்க. n என்றது number of elements in the power set. ஓகேவா 1024ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் n ஆஃப் a யூனியன் b வந்து 15 அண்ட் n ஆஃப் p ஆஃப் b வந்து 32. தென் ஃபைண்ட் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சி ஹவு டு டூ திஸ். பாருங்க, n ஆஃப் p ஆஃப் a 1024. இந்த 1024 அப்படின்றது 2 power 10 நம்மளுக்கு தெரியும். பிஃபோர் தட் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர் செட்? பவர் செட்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பவர் செட். வெறும் பி ஆஃப் ஏனா பவர் செட். ஓகேங்களா? பவர் செட்டுன்றது என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட் தான் பவர் செட் அப்படின்னு சொல்றோம். இங்க n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பவர் செட். ஃபார்முலா வந்து 2 பவர் n ஆஃப் ஏ. ஓகே, அப்போ 2 பவர் 10 வந்து என்னது 1024. அப்போ இந்த 1024 வந்து எதுக்கு ஈக்குவலாக பண்ணலாம்? 2 பவர் 10க்கு பதிலாக. அதனால 2 பவர் 10 போட்டுட்டோம். இங்கே பாருங்க, இது என்ன ஃபார்முலா? 2 பவர் n ஆஃப் ஏ. therefore லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பாருங்க ஈக்குவல் இருக்கு. அப்புறமா பேஸ் சேமாக இருக்கு. அப்போ பவரும் ஈக்குவல். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட் ஆஃப் பி 32ன்னு கொடுத்துட்டாங்க. த சேம் ஃபார்முலா 2 பவர் n ஆஃப் பி ஈக்குவல் டு 32. எப்படி எழுதலாம் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க 2 பவர் 5 ஈக்குவல் டு 32ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ பவர் பாருங்க n ஆஃப் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. n ஆஃப் a யூனியன் b வேல்யூ கொடுத்துட்டாங்க. we know that what is the formula? n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b. இது 10ன்னு தெரியும், இது 5ன்னு தெரியும், இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ 15 minus 15 என்ன? 0. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a intersection b வேல்யூ என்ன? 0. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. if n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find number of elements in the power set of a symmetric b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Okay, let's see how to do this. பாருங்க, we know that symmetric formula for a and b. a symmetric b அப்படின்னு ரீட் அவுட் பண்ணணும். இதனுடைய ஃபார்முலா யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனுக்கு பாருங்க, a union b difference a intersection b. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் அப்படின்றத ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் a intersection a symmetric b equal to number of a union b difference number of a intersection b. இந்த a union b என்ன 10, a intersection b 3 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வேல்யூ? 7 வருது. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இங்க பவர் செட், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட் அப்படின்றாங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பவர் செட் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி. இப்போ ஃபார்முலா என்ன? 2 பவர் n ஆஃப் ஏ. அப்போ 2 பவர் n ஆஃப் ஏ இருக்கிற பிளேஸில் என்ன எழுதணும்? ஏ சிமெட்ரிக் பின்னு எழுதணும். இந்த ஏ சிமெட்ரிக் பி வேல்யூ என்ன? 7. அப்போ 2 பவர் 7 என்ன? 128. ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. ஃபார் எ செட் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அப்படின்னு ரீட் அவுட் பண்ணும். A Cartesian product of A contains 16 elements அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? and two of its elements are 1,3 and 0,2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஏலேருந்து ஏன்ற செட்டுக்கே கார்டீசியன் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. அப்போ டோட்டலாக ஏன்ற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது ஏன்ற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 0 1 2 3 அப்படின்றது. ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கேன்னா பாருங்கள், 0 1 2 3 பிலாங்ஸ் டு ஏ. அப்போ நம்பர் ஆஃப் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வந்து 16 எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 4 எலமெண்ட்னா அப்புறம் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் ஏ. 4 × 4 தானே 16. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ என்ன? 4. therefore elements of A வந்து 0 1 2 3 4 elements. Next question number 9. let A and B be two sets அப்படின்னு சொல்லிட்டாங்க. such that n of A வந்து 3 elements, n of B வந்து 2 elements அப்படின்ட்டாங்க. the if x, 1, y, 2, z, 1 are in A Cartesian product of B. A Cartesian product of B உடைய ரிசல்ட்னு சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட்ல இருக்க டேர்ம்ஸ்லாம் எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எக்ஸு ஒய் இசட்லாம் ஏன்ற செட்டோட எலமெண்ட்ஸ் 1 2 1ன்றது பின்ற செட்டோட எலமெண்ட்ஸ். இப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. வேறு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், அதாவது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்னா வேறு வேறு நம்பர், ஒரே மாதிரி நம்பர் கிடையாது அப்படின்றாங்க. பாருங்க அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் கமா 1 ஒய் கமா 2 இசட் கமா 1 பிளாங்க்ஸ் டு கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கிறது எக்ஸு ஒய் இசட். ஓகே, செகண்ட்ன்றது பின்ற செட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஈஸி எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏன்ற செட் எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், பின்ற செட் எலமெண்ட் 1 கமா 2, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ 3, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி 2. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஃபைண்ட் ஏ அண்ட் பி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பாருங்க. இஃப் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆஸ் 16 எலமெண்ட்னு சொல்லுவாங்க. எஸ்ன்ற செட் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஏ கமா பி பிளாங்க்ஸ் டு ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஏன்ற வேல்யூ லெஸ் தென் பியாக இருக்கணும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் இருக்க நம்பர் செகண்டில் இருக்க நம்பரை விட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. -1, 2 and 0, 1 are 2 elements of S அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எஸ்ன்ற செட்டில் 2 எலமெண்ட்ஸ் மட்டும், எஸ்ன்ற கார்டீசியன் ப்ராடக்டோட ரிசல்ட்டில் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. கார்டீசியன் ப்ராடக்ட் ரிசல்ட்டில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. லெட்ஸ் சி ஹவ் டு டூ திஸ். பாருங்க, n ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏ 16 சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் n ஆஃப் ஏ வந்து 4ன்னு நம்மளுக்கு தெரியும். இதில் 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. -1, 2 0, 1 பிளாங்க்ஸ் டு ஏ. அப்போ ஏன்ற செட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லீஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். -1, 0, 1, 2. ஓகேங்களா. அப்போ ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ தானே சொல்கிறாங்க. அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருந்தால் இங்கேயும் 4 எலமெண்ட்ஸ், 4 4s தான் 16. ஓகேங்களா. இப்போ கார்டீசியன் ப்ராடக்டோடைய ரிசல்ட் என்னென்ன எவ்வளோ 16ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 16 எலமெண்ட்ஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. -1, -1, -1, -1, -0, -1, -1, 2, 0, -1, 0, 0, 0, 1, 0, 2, 1, -1, 1, 1, 1, 2. அப்புறம் 2, -1, 2, 0, 2, 1, 2, 2. 16 எலமெண்ட்ஸ் வந்திருக்கா. இல்லை என்னன்னா ஒரு 2 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் பாருங்க, த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட்டராக இருக்கணும், செகண்ட் நம்பர் லீஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணால் பாருங்கள், -1, 0, சாரி ஏ லெஸ் தென் பின்னும் போது பி தான் கிரேட்டராக இருக்கணும், ஏ லீஸ்டாக இருக்கணும். அப்போ -1, 0, 0ன்றது -1 விட கிரேட்டர், 0 கிரேட்டர். அப்போ 2ன்றது 0 விட கிரேட்டர், இங்கேயும் 2ன்றது 1 விட கிரேட்டர், 1ன்றது -1 விட கிரேட்டர். அப்போ ஏ லெஸ் தென் பின்ற கான்செப்ட் வச்சு இவங்க கொடுத்துருக்க 2 எலமெண்ட்ஸ் விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்ற செட் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் சொல்கிறாங்க. எக்ஸ் சச் தட் எப்படி இருக்கணும், எக்ஸு 4n + 1. இந்த என்னன்றது எப்படி இருக்கணும், கண்டிஷன் பாருங்கள். 2 less than or equal to n less than or equal to 5 less than or equal to. அப்போ 2ன்ற டேர்ம் இருக்குது, 2வை விட கிரேட்டர் இருக்குது, 5 இருக்குது, 5ஐ விட ஸ்மாலர் இருக்குன்றாங்க. கேபிட்டல் என்னன்னா என்ன மீனிங், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். ஓகே, இல்லை என்னென்ன நம்பர் பாசிபிள், 2 3 4 5. அந்த 2 3 4 5 இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2ன்ற நம்பர் போட்டால் என்ன கிடைக்கும், 4 2s are 8, 8 + 1 என்ன 9. ஓகே, 3ன்ற நம்பர் இங்கே போட்டால் என்ன கிடைக்கும், 3 4s are 12, 12 + 1 என்ன 13. 4 போட்டால் என்ன கிடைக்கும், 4 4s are 16, 16 + 1 17. 5 போட்டால் 5 4s are 20, 20 + 1 21 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அப்போ 4 எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ 4 எலமெண்ட்ஸ். என்ன கேட்குறாங்க, பவர் செட் கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ இந்த பவர் செட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா பாருங்க. n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் a. இப்போ n ஆஃப் a வந்து 4, அப்போ 2 பவர் 4 வந்து 16.
எக்ஸாம்பிள் 1.2 ஒரு சர்வே பண்ணுறாங்க ஒரு டவுனில் 5000 பர்சன் கிட்ட இருந்து. என்ன சர்வே அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் பர்சன்ஸ் நோ த லாங்குவேஜ் ஏன்ற லாங்குவேஜ் வந்து 45% தெரியும், பின்ற லாங்குவேஜ் வந்து 25% தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 5000 பீப்புளில். சீலன் லாங்குவேஜ் வந்து 10%, ஏவும் பியும் தெரிஞ்சவங்க 5%ன்றாங்க, 4% வந்து பியும் சியும் தெரிஞ்சவங்கன்றாங்க. நெக்ஸ்ட் ஏவும் சியும் தெரிஞ்சவங்க 4% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 3% வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏபிசி ஆல் 3 பர்சன்ஸ் 5000 பர்சன்ஸில் ஏன்ற டைப், பின்ற டைப், சின்ற டைப் மூணுமே 3% வந்து அவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ நோஸ் ஒன்லி த லாங்குவேஜ் ஏன்ற லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க இந்த 5000ல் எத்தனை பேர் அப்படின்றாங்க. ஓகேவா. பாருங்க, திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் எய்தர் பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்டினாலிட்டி ஆர் பை வென் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்டினாலிட்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸில் என் ஆஃப் ஏ அப்போ 45% ஆஃப் 5000 அப்படின்றாங்க. இந்த 45% ஆஃப் 5000 எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால், பாருங்க, 45% 45/100 இன்ட்டு 5000 2250 அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. என் ஆஃப் பின்றது என்ன பாருங்க, 25% ஆஃப் 5000 அப்போ 1250 அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. என் ஆஃப் சின்றது பாருங்க 10% ஆஃப் 5000 அப்போ 500 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க 500ன்னு இருக்கா. நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 5% அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 5% அப்படின்றது ஆஃப் 5000 இப்போ 250 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பி அண்ட் சி 4% வந்து 4/100 இன்ட்டு 5200. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து சேம் 4200. இப்போ 3 லாங்குவேஜஸும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3% ஆஃப் 5000 அப்போ 3/100 இன்ட்டு 5. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வேல்யூ 150 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. இந்த டேட்டாஸ் தான் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ நோஸ் ஒன்லி த லாங்குவேஜ் ஏ அப்படின்றத இந்த ஃபார்முலா மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏபிசியில் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க, மற்றதெல்லாம் தெரியாது. அதனால தான் மேலே டேஷ் போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ இதனுடைய ஃபார்முலாஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், என் ஆஃப் இப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷை பி யூனியன் சி ஓல் டேஷின்னு மாற்றலாம். ஓகேவா. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு பதிலாக ப்ராக்கெட்டில் பி யூனியன் சி ஓல் டேஷின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒரு ஃபார்முலா தான். என்னன்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம், ஆனால் எதில் மேலே டேஷ் இல்லாத இருக்குது, ஏ தான். அப்போ இது எப்படி எழுதலாம், என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். ஓகேவா. அந்த கான்செப்ட் படி எழுதியிருக்காங்க. அப்போ இதில் டேஷ் இல்லாதது ஏ. அப்போ என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன், இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் இந்த பின்ற பிளேஸ்க்கு பதிலாக தான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பி யூனியன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிளேஸில் என் ஆஃப் ஏ அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இன்டர்செக்ஷன் யூனியன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா. இங்கே எழுதியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ இங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் இது என் உள்ளே கொண்டு போனால் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் இது உள்ளே கொண்டு போனால் பாருங்கள், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது எப்படி வந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, அதாவது ஏ யூனியன் பி கான்செப்ட். ஏ யூனியன் பினா நம்ம எப்படி எழுதுவோம், என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம்ல. இது ஏவாகவும் இது ஏவாகவும் இதை பி ஆகவும் வச்சுக்கோங்க. அதனால தான் என் ஆஃப் ஏ
ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இங்கே வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ பாருங்கள். என் ஆஃப் ஏ வந்து 2250, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 250, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி 200, நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 150, டோட்டலாக 1915 வருது. அப்போ ஏன்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அந்த 5000 பீப்புள்ஸில் 1915 சொல்கிறாங்க. இப்போ வென் டயக்ராம் மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பாருங்க, வென் டயக்ராம் ஏபிசின்றதை ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏன்றது 45% சொல்கிறாங்களா, பி வந்து என்னது 25, சி வந்து 10% அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிளேஸ் மட்டும் நான் எழுதணும்னா ஏ மட்டும்தான் இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு சொல்லலாம். இப்போ இந்த பிளேஸ் மட்டும் நான் சொல்லணும்னா பி மட்டும்தான் இருக்குது, ஏ கிடையாது, சி கிடையாது, அதனால தான் மேலே டேஷ். இந்த பிளேஸ் மட்டும்னா சி மட்டும்தான், ஏ கிடையாது, பி கிடையாது, அதனால தான் மேலே டேஷ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பிளேஸ்க்கெல்லாம் அந்த ஏரோ மார்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம், ஏன்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45ல் 2 3 1 பாருங்கள், 5 6, 45 மைனஸ் 6ன்னு போட்டால் என்ன கிடைக்கும் 39. அதான் இங்கே 39 இந்த பார்ட் மட்டும். அப்போ 39ன்னு சொல்கிறாங்க. 5000 இன்ட்டு 39%, 39/100, 1950. ஓகேவா? எல்லாம் ஃபேன் நோட்டில் எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 or 2 times again and again take and revise that. Okay, thank you.